வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான குடும்ப கதையை தான் பார்க்க போறோம். இவ்வளவு நாளா நம்ம சேனல்ல நீங்க கதைகள் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இந்த கதையை உங்களால படிக்கவும் முடியும். என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கதையை உங்களால படிக்கவும் முடியும். இதை நம்ம இனி புத்தக நேரம்னு சொல்லலாம். ஸோ உங்க எல்லாத்தையுமே நம்ம சேனலுடைய புத்தக நேரத்துக்கு வரவேற்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். எனக்கு தான் இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா, நீயாவது சொல்லுமா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணுமா என்று அமுதா அவளுடைய அம்மா சாந்தியிடம் கெஞ்சினாள். ஏய், இங்க பாரடி, நீ எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கோ. நான் உனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல பையன்டி, வேலையில இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன என்று சாந்தி பிடி கொடுக்காமல் பேசினாள். அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா, அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. நான் இந்த ஒரே ஒரு வருஷம் இந்த டிகிரி மட்டும் முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் எனக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும்பா என அமுதா தன்னுடைய அப்பா பிரதாப்பிடமும் கெஞ்சினாள். அப்பாவாவது தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாரா என்று. இல்லடா தங்கம், அது என்னன்னா, சுந்தரம் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கப்பட்டவன். அவனுடைய பையன் நல்ல வேலையில இருக்கான்னு அவனே சொன்னான். எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்தது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா சந்தோஷமா இருப்ப. அதனால தான். தன் அப்பாவும் இப்படி சொல்லிவிட அமுதாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இரண்டு பேரிடமும் கோவித்துக் கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். தன் பெண்ணின் மனதை பெற்றோர்கள் இருவரும் புரிந்து கொள்ளவில்லை. திருமணம் ஆகிவிட்டால் நாட்கள் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்கிற நினைப்பிலேயே அடுத்து வந்த நாட்களில் அவளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார்கள். திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு தன்னுடைய அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அமுதா. அவளின் வாழ்க்கை அவளை இனி எங்கு அழைத்து செல்லும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்நேரம் அந்த அறைக்குள் நுழைந்தான் அமுதாவின் தம்பி கார்த்திக். தன் அக்கா அழுது கொண்டு இருப்பதை பார்த்து அவன் வியந்தான். அக்கா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க என்று அவன் அப்படி கேட்டதும் சட்டென்று தன் தம்பியை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அமுதா. தன்னுடைய மனதில் இருக்கும் ஆசையையும் அதை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாததையும் பற்றி தன் தம்பியிடம் கூறினாள். அக்கா, நீ வேணா இத பத்தி மாமா கிட்ட சொல்லி பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மாமா உன்னை படிக்க வைக்கலாம் இல்லையா? நீ நினைச்ச மாதிரி அங்க போய் கூட வேலைக்கு போலாமே. அது எப்படி கார்த்திக்? சொந்த வீட்ல அப்பா அம்மாவே பொண்ணுங்களுடைய ஆசையை புரிஞ்சுக்கல, போற இடத்துல அந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க என்று சொல்லவும் இதை கேட்ட கார்த்திக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் இன்னும் வளராதவன். குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கே இன்னும் பல வருடங்கள் ஆகும். அப்படி இருக்க அவனால் தன்னுடைய அக்காவின் கண்ணீரை மட்டும் காண முடியவில்லை போலும். முடிந்தவரை அவளுக்கு சமாதானம் சொன்னான். ஆனால் அனைத்தும் பெற்றவர்களின் ஆசைக்கு ஏற்றது போலவே நடந்தது. அன்று இரவு வீடு முழுவதும் கோலாகலமாக இருந்தது. சொந்த பந்தங்கள் கூடியிருக்க அமுதாவின் தோழிகளோ அவளுக்கு நடக்கப் போகும் திருமணத்தை நினைத்து அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த திருமணத்தில் எந்த ஒரு பிடிப்புமில்லாமல் அமுதாதான் சிவனேன் என்று அமர்ந்திருந்தாள். மறுநாள் காலை, இன்று தன் வாழ்க்கையை இன்னொருவன் கரத்தில் கொடுக்கப் போகிறார்கள் என்று நினைத்து அமுதாவுக்கு பயமாக இருந்தது. அதே நேரம் இன்றோடு தான் ஆசைப்படும் அனைத்து விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். அவன்தான் இனி எல்லாம் என்ற மனநிலைக்கு தன்னை பக்குவப்படுத்த எவ்வளவோ முயற்சித்துக் கொண்டிருந்தாள். மண்டபம் முழுவதும் மேலதாள சத்தம் இசைத்துக் கொண்டிருக்க வந்தவர்கள் எந்த ஒரு தவறையும் சொல்லிவிடக்கூடாது என்று குடும்பத்தினர் அனைவரும் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மணப்பெண் அறையில் மணப்பெண் தேவதையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் அமுதா. நாளியாது பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ ஐயர் சொன்னவுடன் அமுதாவின் தோழிகளும் உறவினர்களும் அவளை தேவதை போல் அலங்கரித்து மணமேடைக்கு அழைத்து வந்தார்கள். அங்கு அவளை கரம் பிடித்து தன்னவளாக ஆக்கிக் கொள்ளும் மணவாளன் ஏற்கனவே மாலையும் கழுத்துமாக அமர்ந்திருந்தான். அவன் பெயர் விக்ரம். சாஃப்ட்வேர் ஐடி துறையில் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். அவன் அருகில் வந்து அமர்ந்தவளுக்கு இந்த தருணம், இந்த நிமிடம்
இந்த உலகம் அப்படியே நின்றுவிடாதா என்று தோன்றியது. அவளால் முடிந்தால் இந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களை மாற்றி எழுத நினைத்தாள். ஆனால் எதுவும் முடியாது. இன்னும் சற்று நேரத்தில் அவன் திருமாங்கல்யம் கட்ட தான் அவனுக்கு சொந்தமாக போகிறோம் என்கிற உண்மை அவளின் மூளையில் உரைத்தது. கண்களை மூடி தன்னை ஆஸ்வாசம் செய்து கொண்டாள். நடக்கிறதெல்லாம் நன்மைக்குதான். இனி என்னோட வாழ்க்கை இவன் கூட தானே எழுதி வச்சிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இதுலயும் நிச்சயமா ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் என நினைத்தவள் அங்கு நின்று கொண்டிருந்த அவளுடைய அப்பா அம்மாவை பார்த்தாள். அவர்களின் முகத்தில் எத்தனை சந்தோஷம்! இன்னும் சிறிது நேரத்தில் ஆனந்த கண்ணீர் வெளியே எட்டி குதிக்க காத்திருந்தது. தன் சந்தோஷத்தை மறைத்தவள் அவர்களின் சந்தோஷத்தை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். நாளியாகுது, கெட்டிமேளம்! ஐயர் சொன்னவுடன் தன் கையிலிருந்த தாலியை தன் அருகில் இருந்தவளின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன்னவளாக்கிக் கொண்டான் விக்ரம். வந்திருந்த சொந்த பந்தங்கள் அனைவரும், அப்புறம் என்ன, பொண்ணை எப்படியோ நல்லபடியா கரை சேர்த்திட்டீங்க, அதுவும் நல்ல இடத்துல. பையன் வேற கை நிறைய சம்பளம் வாங்குறானாமே, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கலாம் என்று சொல்லி கல்யாண உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். இதை அனைத்தையும் அமுதா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே, வந்தவங்க இப்படி பேசணும் அப்படிங்கறக்காகத்தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இனி உங்க தரப்புல எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனா என்னோட வாழ்க்கை இவன் எப்படிப்பட்டவன்னே எனக்கு தெரியாது. என்னோட ஆசைகளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு தருவானுங்கிறது எனக்கு தெரியல. எந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நான் இந்த இருட்டுக்குள்ள பயணிக்க போறேன்னு எனக்கு தெரியல. மனதிற்குள் நினைத்தவள் கசந்த ஒரு புன்னகையை சிந்தினாள். ஆனால் அப்பொழுது அமுதாவிற்கு தெரியவில்லை, அவள் கரம் பிடித்தவன் அவளுக்காக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை வைத்திருக்கிறான் என்று. அன்று இரவு முதலிரவு அறையில் பட்டுப்புடவை சரசரக்க அந்த அறையில் விக்ரமுக்காக காத்திருந்தாள் அமுதா. நேரங்கள்தான் கடந்ததை தவிர இன்னும் அந்த அறைக்கு விக்ரம் வந்த பாடு இல்லை. இவரு எங்க போனாரு? அத்தை உள்ள போ, அவரு வந்துருவார்னு சொல்லித்தானே விட்டாங்க என்று யோசித்தபடியே மணியை பார்த்து கொண்டு அந்த கட்டிலில் அமர்ந்திருந்தவள் நேரம் இரவு 12 மணியை கடந்து போக ஒரு கட்டத்தில் அவளை அறியாமலேயே தூங்கிவிட்டாள். காலையிலிருந்து கல்யாண வேலை, போட்டோகிராஃபர் வேறு, விதவிதமாக புகைப்படம் எடுக்கிறேன் என்ற பெயரில் இப்படி போஸ் கொடுங்கள் அப்படி போஸ் கொடுங்கள் என்று சொல்லி அவளை அலைக்கடித்து விட்டார்கள். அந்த உடல் சோர்வில் அவள் அப்படியே தூங்கிவிட திடீரென்று இரவு அந்த அறையின் கதவு திறப்பது போல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து பார்த்தாள் அமுதா. விக்ரம் தான் அந்த அறைக்குள் நுழைந்திருந்தான். வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னு அப்படியே தூங்கிட்டேன். அவள் பாட்டிற்கு தன்னிலை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க அவனும் அவளை பார்க்காமல் நின்றிருந்தான். என்னாச்சு, உங்க கண்ணு ஏன் சிவந்திருக்கு என்றவள் கேட்க வர ஒரு அடி பின்னால் சென்றவன், என் பக்கத்துல வராதா என்றான். அமுதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்துடன் அவனை பார்க்க அவன் குடித்திருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. நீங்க குடிச்சிருக்கீங்களா என ஆவேசமாக கேட்டாள். ஆமா, அதனாலதான் சொல்றேன், என் பக்கத்துல வராத. ஆனா எதுக்காக குடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்ல. ஒரு நிமிஷம், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இத பத்தி யாருமே என்கிட்ட சொல்லலையே. என்ன ஆனது, இவன் எதற்காக குடித்து விட்டு வந்திருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் அவள் பாட்டிற்கு புலம்பினாள். இங்க பாரு, நான் இன்னைக்கு தான் மொத தடவையா குடிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நாள் உனக்கு வேணா கல்யாண நாளா இருக்கலாம், ஆனா இது எனக்கு கல்யாண நாள் கிடையாது. இது எனக்கு பிடிக்காத கல்யாணம். அப்படி இருக்கும்போது இந்த நாளை நான் எப்படி கொண்டாடுவேன்னு நீ எதிர்பார்க்கற என்று விக்ரம் கூறியவுடன் அதிர்ந்து போய் சிலையாய் உறைந்து நின்றாள் அமுதா. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னோட அப்பா தான் என்னை வலுக்கட்டாயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு. உன்னோட அப்பா எங்களுக்கு நிறைய விஷயத்துல உதவி பண்ணிருக்காரு. அதனால தான் என்னாலையும் அதுக்கு மேல மறுப்பு சொல்ல முடியல. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி உதவி செஞ்ச குடும்பத்துக்கு கைமாறு பண்ணுன்னு என்னோட அம்மா சொன்னாங்க. நான் முடியாதுன்னு எவ்வளவோ மறுத்தேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க தற்கொலை பண்ணி என்னை மிரட்டினாங்க. அதனால தான் நானும் வேற வழி இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றான். அவன் அப்படி சொன்னவுடன் உண்மையில் அமுதாவின் மனம் சுக்குநூறாக நொறுங்கி போனது. அவளுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லைதான். ஆனால் என்று கழுத்தில் தாலி ஏறியதோ அந்த தருணத்திலிருந்து அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது இவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ல அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
அதான் இங்க பாருங்க, நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கண்டிப்பா நாம 2 பேரும் ஒரு நல்ல கணவன் மனைவியா இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. நிறுத்த. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல, தோணவும் தோணாது. அவன் ஒரே வார்த்தையில் மறுத்து விட்டான். இவளுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஏன்னு கேக்குறியா? ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை விரும்புறேன். அவளை மனசுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி உன் கூட குடும்பம் நடத்த முடியும்னு நீ நினைக்கிற என்றான் விக்ரம். இதை கேட்டவளின் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. இன்னொரு பெண்ணை ஏற்கனவே மனதில் நினைத்து கொண்டிருப்பவன் எதற்காக தன்னை திருமணம் செய்தான்? நான் தான் ஒரு பெண். வீட்டில் சொல்லி பெற்றவர்களின் முடிவை மறுக்க முடியவில்லை. இவனாவது சொல்லி மறுத்திருக்கலாமே. அமுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அதில் எரிச்சல் அடைந்தான் விக்ரம். ஏய், இங்க பாரு, தேவையில்லாம என் முன்னாடி நின்னு இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத. என்னமோ உன்னோட வாழ்க்கை மட்டும்தான் போன மாதிரி பாக்குற. எனக்கும் தான் என்னோட காதலை விட்டுட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, நடந்தது நடந்துருச்சு. ஆனா நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலேயே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். எனக்கு என்னோட ரஞ்சினி தான் வேணும். அவன் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக அவனுடைய முடிவை சொல்லிவிட்டான். இதையெல்லாம் கேட்டவளுக்கு தன்னுடைய அம்மா அன்று இவன் எப்படிப்பட்டவன், இவன் நல்லவன், தன்னை நன்றாக பார்த்து கொள்வான், தனக்கு எது வேண்டுமானாலும் அவன் செய்வான் என சொல்லிய தருணங்கள் நினைவு வந்தது. அதை நினைத்து மீண்டும் ஒரு கசந்த புன்னகையை வெளியிட்டாள். என்ன சொல்றீங்க? விவாகரத்து தந்துருவீங்களா? ஆனா வீட்ல இருக்க உங்க அப்பா அம்மாவோ என்னோட அப்பா அம்மாவோ இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே என்று அவள் குழப்பத்துடன் அவளுடைய சந்தேகத்தை கேட்டாள். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நானும் என்னோட ரஞ்சினியும் இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நிச்சயமா அந்த கல்யாணம் வீட்ல இருக்க யாருக்கும் தெரிய போறதில்ல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வருவேன். அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா பாக்குறவங்க எல்லாரும் என்னை திட்டுவாங்க. ஆனா எனக்கு என்னோட ரஞ்சினி தான் முக்கியம். ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு அவங்களே சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நான் முன்கூட்டியா உன்கிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா நீ தினமும் என் கூட இருக்கும்போது நான் உனக்கு ஆசைப்பட்டு தான் தாலி கட்டினேன்னு நினைச்சு உன்னோட மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்க கூடாதுல்ல. அதனால தான் இப்பவே சொல்லிடுறேன். நிச்சயமா நம்ம விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைச்சா அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் கொடுத்துட்றேன். இல்ல இந்த விஷயத்த நீ இப்பவே போய் சொல்லுவேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில என்னைக்குமே விக்ரமோட அன்பான பகுதியை பார்க்க மாட்ட என்று சொன்னவன் தள்ளாடியபடியே அங்கிருந்த கட்டிலில் சென்று கவிழ்ந்தான். இங்கு அமுதாவிற்குத்தான் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. அவளுக்கு உலகமே நின்றது போலிருந்தது. திருமணத்தால் அவளின் படிப்பை நிறுத்திவிட்டார்கள். இனி இவன்தான் தனக்கு எல்லாம் என்று நினைத்திருக்கும் போது இவனோ இன்று இவ்வளவு பெரிய குண்டை எடுத்து போட்டிருக்கிறான். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதை தாய் தந்தையரிடம் சொல்ல வேண்டுமா? இல்லை இவன் சொன்னது போல் இன்னும் 1 மாத காலம் எதுவும் சொல்லாமல் இருக்க வேண்டுமா என்றும் புரியவில்லை. தன்னை நம்பி சொல்லி இருக்கிறான். நல்லதோ கெட்டதோ இன்று அவன் தன்னுடைய கணவன்தான். இதை பற்றி வெளியே சொல்லப் போவதில்லை என்று அந்த 4 சுவற்றுக்குள் நடந்த விஷயத்தை அவளுக்குள்ளேயே வைத்து புதைத்தவள் அன்று இரவு தரையில் படுத்துக்கொண்டாள். மறுநாள் காலை தூங்கி எழுந்த அமுதா அருகிலிருந்த விக்ரமை பார்த்தாள். அவன் இன்னும் போதை தெளியாமல் படுத்திருந்தான். அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே சற்று தன்னுடைய கேசங்களை களைத்துவிட்டவள் பொட்டையும் லேசாக அழித்து கொண்டாள். அவளின் குடும்பத்தை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அமுதா வெளியே வந்தவுடன் வீட்டில் தங்கியிருந்த நெருங்கிய ஊற்றார் உறவினர்கள் அவளைத்தான் ஏற இறக்கமாக பார்த்தார்கள். அதிலும் குறிப்பாக அவளின் மாமியார் அமுதாவை பார்த்து நேற்று இரவு என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர் மென்மையாக புன்னகைத்தார். அம்மாடி அமுதா, பாத்ரூம் அங்கிருக்குது, நீ போய் குளிச்சிட்டு வந்துரு என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்தவள் குளியலறை நோக்கி சென்றாள். குளித்து முடித்துவிட்டு கிச்சனுக்கு வந்த அமுதா அனைவருக்கும் காஃபி போட அவளுடைய மாமியார், விக்ரம் எங்கம்மா, இன்னும் அவ எந்திரிக்கலையா என்று கேட்கவும், இல்லத்த, அவரு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் எந்திரிக்கல. என்னாச்சுடா, உன்னோட கண்ணெல்லாம் பார்க்க வீங்கி இருக்கு, நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சா என்று அவளின் முகம் பிடித்து ஆராய்ந்து கொண்டே கேட்டார். நேற்று இரவு நடந்ததை நினைத்து பார்த்தாள் அமுதா. அவன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் இதயத்தை கிழித்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் அதை நினைத்து நினைத்து
அழுது கரைந்திருந்தவளுக்கு கண்கள் வீங்கிவிட்டது போலும். ஆமாதா, நேத்து தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன் என கூறியவள் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியே வந்து விட்டாள். எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கும். ஆரம்பத்துல இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த பொண்ணு அவனை மாத்திருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லனா அவன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பானா என்ன என தன்னுடைய மகன் வாழ்க்கை மாறிவிடும் என்று அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அவன் குடித்துவிட்டு போதையின் மயக்கத்தால் தான் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று. இப்படியே 2 நாட்கள் கடந்து செல்ல அடுத்த நாள் விக்ரம் அவனுடைய ஆபீஸருக்கு கிளம்பினான். அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் சொன்னவன் அங்கிருந்து செல்ல, அடே நில்லுடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லிட்டு போ என்றாள் விக்ரமின் அம்மா. ஆனால் அதற்கு விக்ரம் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கு கிச்சனில் இருந்த தன்னுடைய மனைவி அமுதாவை பார்த்தான். நான் வரேன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இருவரும் முடித்துக் கொண்டார்கள். இப்படியே நாட்கள் கடக்க ஆரம்பித்தது. அமுதாவுக்கு மிகவும் போர் அடிக்க ஆரம்பித்தது. காலையில் வேலைக்கு செல்லும் விக்ரம் இரவு 12 மணிக்குத்தான் வீட்டிற்கு வருகிறான். அவன் அம்மா இதை பற்றி கேட்டாலும் அலுவலகத்தில் வேலை பளு என்று சொல்லி சமாளித்து விட்டான். ஆனால் அமுதாவிற்கு நன்றாக தெரியும், மனதிற்கு பிடித்த பெண்ணுடன் பேசிவிட்டுதான் வருகிறான் என. இருப்பினும் ஒரு நாளும் அதை பற்றி அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. அவன் வருவான் என்று சில நாட்கள் காத்திருந்தாள். அவன் வரப்போவதில்லை என்று தெரிய தன் அத்தையின் வலுக்கட்டாயத்தால் இப்பொழுதெல்லாம் அவன் இல்லாமலேயே சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். அன்று காலையில் விக்ரம் ஆபீஸருக்கு கிளம்பிக் கொண்டிருக்க, ஏங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு, என்ன? அது என்னன்னா, எனக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க போர் அடிக்குது. ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. வீட்ல இருக்கும்போது பண்ண விடல. நான் இப்போ படிக்கலாமா? அதை கேட்டவுடன் தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு ஒரு கணம் அமுதாவை மேலும் கீழும் என பார்த்தான் விக்ரம். பிறகு என்ன நினைத்தானோ, நீ அதை தாராளமா செய்யலாம். எப்படியும் என்னை விட்டு நீ ஒரு நாள் போகத்தானே போற, அதனால உன்னோட இஷ்டத்துக்கே இருக்கலாம். அவன் படி என்று சொன்னதில் அவளுக்கு சந்தோஷம் இருந்தாலும், எப்படியும் என்னை விட்டு சென்று விடுவாய் என்னும் அவன் சொல்லும் வார்த்தைகள் அவள் மனதை குத்திக் கொண்டேதான் இருந்தது. இருப்பினும் தனக்கு ஒரு அமைதி வேண்டும் என்பதற்காக அவளுடைய படிப்பில் நாட்டம் செலுத்த ஆரம்பித்தாள். நாட்கள் இப்படியே கடந்து செல்ல திடீரென்று ஒரு நாள் விக்ரம் வீட்டிற்கு வரவில்லை. அவனுடைய அம்மா அமுதாவிடம் விசாரித்தார். என்னாச்சுடிமா, அவன் ஏன் இன்னும் வரல? உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அது இல்லத்த, என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லலையா? லேட் ஆகுனா பொண்டாடிட்ட கூட போன் பண்ணி சொல்லாம என்ன பையன் இவன்? நீ அவனுக்கு போனை போட்டு கேளு. அவர் அப்படி சொன்னதும் திருவென விழித்தாள் அமுதா. போனை போட்டு கேளுன்னு சொன்ன அத்த, அது என்னன்னா, என்கிட்ட அவரோட போன் நம்பர் இல்ல. இதை கேட்டு அதிர்ந்து போனார். என்ன சொல்ற? அவனோட போன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? என்ன பொண்ணோ நீ, புருஷனுடைய போன் நம்பரை கூட வாங்கி வச்சுக்க மாட்டியா? சரி சரி, நான் சொல்றேன், அந்த நம்பருக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு என்றார். அமுதாவும் அந்த எண்ணிற்கு அழைத்து பார்த்தாள். லைன் கிடைக்கவில்லை. திரும்பவும் அழைத்து பார்த்தாள். எத்தனை முறை அழைத்தாலும் லைன் கிடைக்காமல் போக அவளின் மனம் ஏதோ சரியில்லை என்று உசுப்பியது. விக்ரமின் அம்மாவும் அப்பாவும் பதட்டம் அடைந்தார்கள். எப்பொழுதும் விக்ரம் இவ்வளவு கால தாமதமாக வீட்டிற்கு வரமாட்டான். என்னானதோ ஏதானதோ என்று இரவு முழுவதும் குட்டி போட்ட பூனையைப் போல நடந்தார்கள். இரவு முழுவதும் காத்திருந்து பார்த்துவிட்டு எப்படியும் காலையில் வந்துவிடுவான் என்கிற நம்பிக்கையில் இருந்தார்கள். அப்பொழுதும் வரவில்லை. விக்ரமின் அப்பா அவனுடைய நண்பர்களிடம் விசாரிப்பதாக சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தார். அந்த நேரம் விக்ரமின் அறைக்குள் நுழைந்தார் அவனின் அம்மா. அந்த அறையை சுத்தம் செய்யும் போது அங்கிருந்த ஒரு லெட்டரை பார்த்தார். அதை எடுத்து படித்தார். அன்புள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், உங்க பையன் விக்ரம் எழுதுறத நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க யாரும் அதை கேட்கறதா எனக்கு தெரியல. என்னால அவளை மறந்துட்டு இந்த பொண்ணு கூட வாழ முடியாதுமா. அதனால நான் போறேன், அவளை தேடியே நான் போறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்று அதில் எழுதியிருக்க அதை பார்த்தவுடன் அதிர்ந்து போனார் அவனின் அம்மா லக்ஷ்மி. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு வர விக்ரமின் அப்பாவும் அங்கு வந்தார். என்னங்க, இங்க பாருங்க, இவன் என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாருங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணை தேடி போயிருக்கான்னு சொல்லியிருக்கான் என்றதும்
அந்த லெட்டரை வேகமாக வாங்கி படித்தார் சுந்தரம். இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருப்பது கிச்சனில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்த அமுதாவின் காதுகளிலும் விழுந்தது. அவன் சென்று விட்டான் என்பதை அவள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது என்றாவது ஒரு நாள் நடக்கப் போகிறது என்று முன்னரே அறிந்ததுதானே. முகத்தில் ஒரு கசந்த புன்னகை தோன்றிட மீண்டும் பாத்திரத்தை கழுவும் வேளையை பார்த்தாள். இதை அவளின் அத்தை லக்ஷ்மியும் கவனிக்க, அமுதா, என்னம்மா இது? அவன் போயிட்டான்னு சொல்ற, நீ எதையும் கண்டுக்காம இருக்க. அத்தை, இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அவள் அப்படி சொல்லவும் அவளை புரியாமல் பார்த்தார்கள். ஆமா, நான் என்னைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னைக்கே அவரு என்கிட்ட இத பத்தி சொல்லிட்டாரு. அப்ப இத பத்தி ஏமா நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லல? என்னத்த சொல்றீங்க? அவருக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுல விருப்பம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டாராம். நீங்க கேட்கலையாம். அதனாலதான் என்கிட்ட சொன்னாரு. அமுதா, நீ பண்ணது தப்புமா. எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க அவங்கிட்ட பேசியிருப்போம். என்னமாம்மா சொல்றீங்க? அவர் ஏற்கனவே அத முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட முடிவை மாத்திப்பாருன்னு எனக்கு தோணல. அவரு சொன்னனால இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இனி நான் எதுக்காக இங்க இருக்கணும் என்று சொன்னவள் அவளின் பெட்டி படுக்கைகளை எடுக்க அவளுடைய மாமியார் லக்ஷ்மியும் சுந்தரமும் அவளை தடுத்தார்கள். இங்க பாருமா, தப்பு பண்ணது அவன்தான். நீ எதுக்காக இப்படி பண்ற? இந்த மாதிரி பண்ணாத. நீயும் இங்கிருந்து போயிட்டனா எங்களோட குற்ற உணர்ச்சி தான் அதிகரிக்கும். சுந்தரம் அவளின் காலில் விழாத குறையாக கெஞ்சினார். அமுதாவிற்கு மனம் கேட்கவில்லை. இங்கு வந்ததிலிருந்து தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் அவளை நன்றாகத்தான் பார்த்து கொண்டார்கள். அப்படி இருக்க அவர்களின் மனதை காயப்படுத்த அவளுக்கு விருப்பமில்லை. வெளியேறலாம் என்று எடுத்த முடிவை அந்த நேரத்தில் கைவிட்டாள். அன்று மாலை விஷயம் கேள்விப்பட்டு அமுதாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்து விட்டார்கள். இங்க என்ன நடக்குது சுந்தரம்? உன்னை நம்பிதானோ உன் பையனுக்கு நான் என் பொண்ணை கொடுத்தேன். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. தன் அப்பாவை பார்த்தவுடன் அப்பாவை ஓடி சென்று அணைத்து கொண்டாள் அமுதா. அவள் அம்மா சாந்திக்கும் அவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்வதென்று தெரியவில்லை. என் பொண்ணு அப்பவே கல்யாணம் வேண்டான்னு சொன்னா. ஆனா நாங்க தான் அதை கேட்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்ப என்னடானா கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. சுந்தரத்தாலும் லக்ஷ்மியாலும் பதில் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்து மௌனமாக நின்றார்கள். என் பொண்ணை விட்டுட்டு போய் உன் பையன் மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறானா? நிச்சயமா சொல்றேன், என் பொண்ணை விட்டுட்டு போனவன் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டான். அமுதா, நீ கிளம்புமா. நீ வா, நம்ம வீட்டுக்கே போலாம் என்று கூறியவர் தன்னுடைய மகளை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்துவிட்டார். நாட்கள் இப்படியே கடந்தது. யாரும் அமுதாவிடம் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. அமுதாவும் யாரும் பேசினாலும் பதில் சொல்லும் மனநிலையில் இல்லை. அவளின் மனதை மாற்ற வேண்டியே அவளின் அம்மா அவள் மேற்படிப்பு படிக்க சம்மதம் தெரிவித்தார். அடுத்த 2 வருடங்கள் அப்படியே கழிந்தது. அமுதா அவளின் படிப்பில் முழு கவனத்தை செலுத்தினாள். படிப்பு முடித்தவுடன் அவளுக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. தன்னுடைய வேலைக்காக தன் சொந்த ஊரை விடுத்து சென்னைக்கு வந்தாள் அமுதா. அங்கிருந்த கம்பெனியில் முதல் நாள் அவளின் பணியை ஆரம்பிக்க விதி விடாது என்று சொல்வார்களே, இந்த 2 ஆண்டுகளாக யாரை மறக்க வேண்டுமென்று அவள் நினைத்தாளோ அவனும் அதே கம்பெனியில் அங்கு அவளுக்கு சீனியராக பணிபுரிந்து கொண்டிருந்தான். ஆம், அது விக்ரம்தான். அவனை பார்த்தவுடன் இத்தனை ஆண்டுகள் அவள் மனதில் லேசாக பூத்த சந்தோஷமும் அடுத்த நொடியே மறைந்து போனது. அமுதா, நீ எப்படிங்க? அவன் கேட்க அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து வேக வேகமாக வாஷ்ரூமுக்குள் வந்துவிட்டாள். அவளுக்கு இதயம் தாறுமாறாக அடித்தது. இல்ல அமுதா, நீ எதுக்காக பயந்து ஓடுற? தப்பு பண்ணது நீ அல்ல என தனக்குத்தானே சமாதானம் சொன்னவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். விக்ரம் அமுதாவிடம் எவ்வளவோ பேச முயற்சித்தான். ஆனால் அமுதா பிடி கொடுக்கவில்லை. அமுதா, நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக என் பின்னாடி இப்படி வந்துட்டு இருக்கீங்க? அமுதா, நீ என் மேல கோவமா இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பேசுறத ஒரு 2 நிமிஷம் காது கொடுத்து கேளு. அவ்வளவுதான். அவன் அப்படி சொன்னதும் அமுதாவின் மனதிலிருந்த ஆதங்கத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னது, கேக்குறதா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ண. ஒரு தடவை கூட நான் பேசுறத நீங்க கேட்கலல்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் என்கிட்ட சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? அமுதா, நான் பண்ணது தப்புதான்.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடவா. அத நீங்க என்ன விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உங்களோட காதலி ரஞ்சினிய பத்தி யோசிச்சிங்கல்ல. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட நிலைமைய பத்தி என்னைக்காவது யோசிச்சிங்களா? நீங்க என்ன விட்டு போயிட்டீங்க. இந்த 2 வருஷம் பாக்குற எல்லாரும் எப்படியெல்லாம் ஜாடையா பேசினாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன், என்னோட அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, போற வரவங்க எல்லார்த்துக்கிட்டையும் என் மேல தப்பு இல்லைன்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ப்ளீஸ், நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கேன். என்னை என் வேலையை மட்டும் பார்க்க விடுங்க. முடிஞ்சு போன விஷயத்தையும் நான் மறக்க நினைக்கிற விஷயத்தையும் திரும்ப பேச விரும்பல என்று சொன்னவள் அதற்கு மேல் அங்கு நிற்க விருப்பமில்லாமல் அவளுடைய இடத்திற்கு சென்றாள். ஆனால் விக்ரம் விடுவதாக இல்லை. என்று அமுதாவை இங்கு பார்த்தானோ அன்றிலிருந்து அவளிடம் பேச வேண்டுமென்று அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். அவள் இருக்கும் வீட்டை கண்டுபிடித்தவன் அங்கு வந்தும் நிற்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும் விக்ரம்? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஓ, நான் இன்னும் உங்களுக்கு டிவோர்ஸ் தரலல்ல, அதனால தானே அதை கேட்கத்தானே என் பின்னாடி வந்தீங்க. எங்க சைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் கொடுத்துட்றேன். அவள் பேசி முடிப்பதற்குள் இடைமறித்தவன், அமுதா ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு என்று அவளின் கையை பிடிக்க கோபம் கொண்ட அமுதா துளியும் யோசிக்காமல் அவன் கன்னத்தில் பலாரென்று அறைந்து விட்டாள். தன் கன்னத்தை தாங்கியபடியே அறைந்தவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவன் பார்க்கும் அமுதா வித்தியாசமானவள். தன்னோடு இருந்த அந்த 1 மாத காலத்தில் தன்னிடம் வாய்விட்டு கூட பேச தயங்குபவளா என்று தன்னை அறைந்தது என்கிற ரீதியில் அவன் அதிர்ச்சி கலந்த பார்வை பார்த்தான். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க விக்ரம், என்ன பேச வைக்காதீங்க. மனதிலிருந்த வேதனை அவள் வாய் வரை வந்தது. ஆனால் அனைத்தையும் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டவள் அங்கிருந்து சென்று விட்டாள். நாட்கள் இப்படியே மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. விக்ரம் அவளிடம் பேச முயற்சிப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை. அன்று விக்ரம் அமுதாவிற்கு அழைத்தான். அவன்தான் அழைக்கிறான் என்று அறிந்தவள் அவன் காலை எடுக்கவில்லை. விக்ரம் விடாமல் அழைத்து கொண்டே இருந்தான். இவளும் திரும்ப திரும்ப காலை துண்டித்துக் கொண்டே இருந்தாள். அடுத்த சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. அதில் எரிச்சல் அடைந்து காலை அட்டெண்ட் செய்தவள், இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை விக்ரம்? எதுக்காக எனக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஹலோ மேடம், இந்த போனை வச்சிருந்தவர் பேரு விக்ரமா? ஆமா, நீங்க யாரு? மேடம், அது இவருக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவருடைய ஃபோன் ஹிஸ்டரியில கடைசியா உங்க நம்பர் தான் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டோம். இவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் அப்படி சொல்லவும் இதை கேட்டு அமுதாவின் மனம் பதைத்தது. அவனை அவளுக்கு பிடிக்காதுதான். ஆனால் ஆக்சிடென்ட் என்று சொல்ல மனதிலிருந்த அனைத்து வெறுப்பும் எங்கோ பறந்து சென்றது. ஆமா சார், அவர் எனக்கு தெரியும். இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்க பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க அங்க வந்துருங்க சொல்லி காலை துண்டிக்க அடுத்த நொடியே வேக வேகமாக கிளம்பினாள் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கு வந்து பார்க்க அவன் கை, கால், நெற்றி என்று அனைத்து இடங்களிலும் கட்டு போட்டு வைத்திருந்தார்கள். அதை பார்த்து இவளின் கண்கள் கலங்கியது. அவனோடு 1 மாதம் ஒரே அறையில் இருந்திருந்தாலும் அவன் இப்படி அடிபட்டு கிடப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. டாக்டர் அவளிடம், பேஷண்ட்டுக்கு நீங்க யாரு? அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சற்று தயக்கத்துடனே, அது அவரோட வைஃப் தான் நானு என்றாள். ஓ, இங்க பாருங்க, கீழே விழுந்ததால கையிலையும் கால்லையும் நல்லா அடிபட்டிருக்கு. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணும். தேவையான மருந்துகள்லாம் எழுதி தரோம், கூட இருந்து பாத்துக்குங்க சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். அன்று முழுவதும் அமுதாதான் அவன் கூடவே இருந்து அவனை பார்த்து கொண்டாள். அமுதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் இவன் கூறும் ரஞ்சனி இந்நேரம் இவனை தேடி வந்திருக்க வேண்டுமே. இவனுக்கு நண்பர்கள் என்று யாரும் இங்கு இல்லையா என்கிற கேள்வியுடன் அவள் அமர்ந்திருந்தாள். அன்று மாலை அவனை டிஸ்சார்ஜ் செய்ய விக்ரமை அவன் தங்கி இருக்கும் அபார்ட்மெண்டிற்கு அழைத்து சென்றாள் அமுதா. நித்தம் இங்கு அந்த ரஞ்சனி இருப்பாள் என்று நினைத்தாள். ஆனால் வீட்டிற்குள் வந்து பார்க்க ஒரு பேச்சுலரின் வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் போட்ட இடத்தில் கிடந்தது. வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்தாள். பின் அது அவங்க இல்லையா? எங்க வெளியே போயிருக்காங்களா? அவள் யாரை கேட்கிறாள் என்று விக்ரமுக்கு புரிந்தது. கசந்த ஒரு புன்னகையை சிந்தினாள். அவ என் கூட இல்ல. புரியாத பார்வை பார்த்தாள் அமுதா. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்காகத்தானே என்ன விட்டுட்டு வந்தீங்க? அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க அவங்க கூட இல்லையா? அமுதா, நான் அன்னைக்கு உன்னை விட்டுட்டு வந்ததுதான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது எதுவும்
உனக்கு தெரியாதுல்ல, நான் உன்னை விட்டுட்டு வந்ததுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. என்னோட அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பொண்ணத்தான் காட்டியிருக்காங்கங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அமுதாவிற்கு புரியவில்லை. அவனை மேலும் குழப்பத்துடன் பார்த்தாள். அன்று விக்ரம் அமுதாவை விட்டுவிட்டு ரஞ்சினியை தேடி அவனுடைய ஆபீஸருக்கு வந்தான். ஆனால் ரஞ்சினி இன்று அந்த ஊரிலிருந்து சென்னை கிளம்பிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. எனவே ரஞ்சினியை தேடி இவனும் சென்னை வந்தான். இங்கு வந்து பார்க்கையில் ரஞ்சினியின் அப்பா அவளுக்கு இன்னொருவனுடன் நிச்சயம் பேசிக் கொண்டிருந்தார். அவளுக்காக தான் வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்ல நினைக்கும் தருவாயில் ரஞ்சினியே விக்ரமை தடுத்தாள். ரஞ்சினி, நான் அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி இதெல்லாம் நிறுத்து. விக்ரம், இங்க பாரு, எங்க அப்பா இப்ப சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை நிறுத்துறதெல்லாம் கஷ்டம். கஷ்டமா? ரஞ்சினி, எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணை நான் விட்டுட்டு வந்துட்டேன். சிறிது நேரம் பொறுமையாக பேசியவள் ஒரு கட்டத்தில், இங்க பாரு விக்ரம், இந்த கல்யாணம் என்னோட விருப்பத்தோட தான் நடக்குது. எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. கை நிறைய சம்பாதிக்கிறான். வேற என்ன வேணும்? ரஞ்சினி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதெல்லாம் அப்போ விக்ரம், இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கல்யாணம் உன்ன போய் நான் எங்க அப்பா முன்னாடி நிறுத்தினா அவர் என்ன பார்த்து என்ன நினைப்பாரு? எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். இத பத்தி உன்கிட்ட பேசலான்னு நானும் பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா நீதான் அதை எதையும் புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்துடுறேன், அவளை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப சொல்றேன் கேளு, இதெல்லாம் செட் ஆகாது. நீ என்ன விட்டுட்டு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையவே போய் பாரு என்று அவள் முகத்தில் அடித்தபடி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். விக்ரமுக்கு அப்பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம் என்று புரிந்தது. மனம் குறுகுறுக்க அடுத்த நாளே தன் வீட்டிற்கு வந்தான். அவனை அவனுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி வீட்டிற்குள் விடவே இல்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். தான் செய்தது தவறு என்று காலில் கூட விழுந்து பார்த்தான். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமுதா அங்கு இல்லை என்று அறிந்தவன் அடுத்ததாக அமுதாவை தேடி அவளின் வீட்டிற்கு தான் வந்தான். ஆனால் அவளுடைய அப்பா அம்மாவும் விக்ரமை பார்க்க சம்மதிக்கவில்லை. அந்த இடைப்பட்ட வேளையில்தான் அமுதா அவளுடைய ஹையர் ஸ்டடிக்காக வேறு ஊருக்கு சென்று விட்டாள். கிட்டத்தட்ட 1 வருடம் அங்கேயே அவளுக்காக காத்திருந்தான். அதன் பிறகுதான் சென்னை வந்து விட்டான் விக்ரம். ஆனால் இங்கு வந்தவன் அமுதாவை பார்ப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவன் நடந்தது அனைத்தையும் சொல்லி முடிக்க அமுதாவின் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. உன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு தான் அமுதா நான் பல தடவை முயற்சி பண்ணேன். இப்ப இல்ல, 1 வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை மன்னிச்சிடு அமுதா, நான் பண்ணது தப்புதான். நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னோட வலி என்ன அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கும்னு ஆசைப்படுறேன் என்று கூறி அவன் மன்னிப்பு கேட்டான். என்ன நினைத்தாலோ, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா விக்ரம்? அந்த ரஞ்சினி இல்லன்னே மறுபடியும் என்னையே தேடி வந்திருக்கீங்க. நானும் ஒரு பொண்ணுதான் விக்ரம். எனக்கும் ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வேண்டான்னு சொல்லும் போதும் சரின்னு சொல்லணும், வேணும் என்னை வந்து ஏத்துக்கணும் சொல்லும் போதும் சரின்னு சொல்லணுமா? அமுதா, ஐம் சாரி. நான் பண்ணது தப்புதான். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் யாருக்கூடையாவது போயிட்டு உங்ககிட்ட வந்து இப்படி மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்கோன்னு சொன்னா என்னை ஏத்துப்பீங்களா? அமுதா, என்ன பேசிட்டு இருக்க? சற்று கோபத்தில் அவனுக்கு குரல் உயர்ந்தது. அப்பொழுதுதான் விக்ரமுக்கு புரிந்தது அவள் எந்த அளவிற்கு தன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று. இங்க பாருங்க விக்ரம், இந்த 2 வருஷத்துல பல விஷயங்கள் மாறிடுச்சு. நானும் என்ன மாத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உங்க ரஞ்சினியை தேடி போனதாகவே இருக்கட்டும். திரும்ப நான் எதையும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்க விரும்பல. எனக்கு உங்களை தெரியும். 1 மாசமா மட்டும்தான் எனக்கு உங்களை தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக என்னால உங்களை இப்படி விட்டுட்டு போக முடியாது. ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று அவளின் முடிவை உறுதியாக சொன்னவள் அடுத்து வந்த 2-3 மாதங்களும் அவனை உடனிருந்து கவனித்துக் கொண்டாள். இந்த உறவுக்கு அவளுக்கே பெயர் தெரியவில்லை. ஆனால் தனக்கு துரோகம் செய்தவனுக்கே உதவி செய்து கொண்டிருந்தாள். 3 மாதம் கழித்து விக்ரம் இப்பொழுது நன்றாக உடல்நிலை தேறிவிட்டான். அவன் நெற்றியில் போட்டிருந்த கட்டை இன்று பிரித்து விட்டாள் அமுதா. இந்த 3 மாதங்களில் அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் அமுதா. விக்ரமுக்கே இப்படி ஒரு பெண்ணை விட்டு சென்று எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று குற்ற உணர்ச்சி பல மடங்கு அதிகரித்தது. அமுதா, என்ன நீ மன்னிக்க மாட்டியா? உங்களை மன்னிக்க நான் யாரு விக்ரம்? அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க குணமாயிட்டீங்க.
இதுக்கப்புறம் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் வரேன். சொன்னவள் அங்கிருந்து முன்னேறி நடக்க, நான் பண்ணது தப்புதான் அமுதா. நீ என்னை ஏத்துக்கல அப்படிங்கறது உன்னோட முடிவா இருக்கலாம். என்னோட முடிவையும் கேட்டுட்டு போ. நீ என்னை ஏத்துக்கிற வரைக்கும் இனி நீதான் எல்லாமே எனக்கு. நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அவன் அப்படி சொல்லவும் வெளியே செல்ல நடந்து கொண்டிருந்த அவளின் கால்கள் பிரேக் போட்டது போல் நின்றது. அவன் சொன்னதில் கண்கள் கலங்கினாலும் திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். முற்றும். மக்களே, இந்த கதையுடைய முடிவை நான் உங்க கையிலேயே கொடுக்கறேன். இந்த இடத்துல அமுதா எந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கணும்? தப்பு செஞ்சு தன்னுடைய கணவன் திருந்தி வந்து தன்னை ஏத்துக்கோன்னு கேட்கும்போது அவ மன்னிச்சு ஏத்துக்கணுமா, இல்ல உடஞ்சு போன மனச ஒட்ட வைக்க முடியாதுன்னு விக்ரம விட்டு அமுதா விலகி இருக்கிறது தான் சரியா? உங்களுடைய கருத்தை இந்த கதையுடைய முடிவா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த கதையை யாரெல்லாம் கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த கதையை ஷேர் பண்ணி அவங்களுடைய முடிவையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சரி நேயர்களே, இது போன்ற குடும்ப கதை, காதல் கதை, பேய் கதைகளை நீங்க கேட்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். சரி, இன்னொரு அழகான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி.